Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமிaariworld. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜர்தோசி எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சி எடுத்துருக்கிறேன். இந்த ஹார்ட் ஷேப்பில் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம எம்போஸ்டுக்காக இந்த மாதிரி திக்காக இருக்கிற ஜர்தோசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்ம ஸ்லீப்பிங்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மெஷின் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். ஜர்தோசி நீடில் எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், கண்டினியூஸ் ஸ்டிச் ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் படிச்சிருப்போம். அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த தேவையான அளவு கரெக்டாக ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து ஜர்தோசியை அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு டைரெக்டாக இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டிச் கொடுத்து இங்கே லாக் பண்ணிக்கலாம். எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படியும் நீங்கள் எம்போஸ்டுக்காக ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸ் ஸ்டிச் இடையில ஒரு ஸ்டிச் கொடுத்தும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் ஸ்டிச் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு ஜர்தோசியை த்ரெட்டில் விட்டுட்டு பாருங்கள், இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி நம்ம இங்கே லாக் பண்ணிக்கலாம். இதுதான் கண்டினியூஸ் ஸ்டிச். கண்டினியூஸ் ஸ்டிச் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ஹார்ட் ஃபுல்லாகவே நம்ம எம்போஸ்ட் கொடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்பில் நம்ம எம்போஸ்ட் கொடுத்தாச்சு. இனி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு ஹாஃபில் நான் ஆரி நீடிலில் மேட் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். ரைட் சைடு இருக்கிற செகண்ட் ஹாஃபில் நம்ம ஆர்டினரி சாதா நீடில் இருக்குதில்ல, எம்ப்ராய்டரி நீடில், அதில் நான் கொடுக்க போகிறேன். ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஜர்தோசி கரெக்டான ஈக்குவலான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு அதை தின்னான ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். சாதி கீழே நம்ம எம்போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறது நக்ஷி கிளிட்ரிங் நக்ஷி எடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிறது சாதி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நடு சென்டரில் இருந்து அடுத்த லைன் சென்டருக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே பார்த்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி அடுத்து ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்த லைனோட சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரைட் சைடு கொடுத்தோம். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு மேலே பார்த்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி அடுத்த ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். திருப்பியும் அதே மாதிரி அந்த த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விட்டுக்கலாம். விட்டுட்டு அடுத்த லைனோட சென்டரில் ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணியிருக்கிறோம். இனி ரைட் சைடில் மேலே பார்த்து ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசி விட்டுட்டு மறுபடியும் அந்த பேஸ் லைனை விட்டுட்டு 2 பேஸ் லைனுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் சைட் பண்ணோம். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச், திருப்பியும் ஜர்தோசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பேஸ் லைனோட சென்டரில் மறுபடியும் ஒரு ஸ்டிச். இனி ரைட் சைடு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஜர்தோசி எப்போவுமே
கஷ்டம்னு நினச்சோன்னா அது கஷ்டம்தான். ஈஸின்னு நினச்சி நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ரெண்டு பேஸ் லைன் ஜர்தோசிக்கு இடையில இருந்து எடுத்துருக்குறோம். இப்போ மேலே இருந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாட்டி மேலே ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு லைன் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து லெஃப்டில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒரு சின்ன செயின். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஒடுங்கி வரோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து சாய்வாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்லாண்டிங்காக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ரொசீஜரை மாற்றாமல் ஆனால் அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஸ்டிச்சை கொண்டு போகணும். பாருங்கள், சென்டரில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். 2 பேஸ் லைனுக்கும் சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச். திருப்பி இங்கேருந்து நம்ம அடுத்த ஜர்தோசி எடுத்துகிட்டு திருப்பி அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து கார்னர் மாதிரி வருதில்ல, அங்கே கொண்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த ஷேப்புக்கு நம்ம என்ன ஷேப் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷிங் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பக்கத்தில் வந்து அடுத்த சைடு ரைட் சைடு வந்து நம்ம ஆர்டினரி நீடிலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஆர்டினரி எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 12 எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஈவன் சைஸாக நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிறோம்ல, அதே சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் வளைவாக வரோம்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ் லைனுக்கு மேல் பக்கமாக ஓவர்லேப் ஆகி வர்றது மாதிரி இந்த ஜர்தோசியை வந்து நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது 2 பேஸ் லைனுக்கும் சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பியும் நீடில் கீழே இருந்து மேலே, அதாவது நெக்ஸ்ட்டு 2 பேஸ் லைன், இந்த பேஸ் லைனுக்கு சென்டரில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 2 பேஸ் லைனோட சென்டரில் த்ரெட்டு நீடில் கீழேருந்து மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு ஜர்தோசியை நீடில் விட்டுட்டு இந்த பேஸ் லைன் ஜர்தோசியோட மேலே ஓவர்லேப் ஆகி வர்றது மாதிரி நெக்ஸ்ட்டு 2 பேஸ் லைனுக்கும் சென்டரில் வந்து குத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த 2 பேஸ் லைனோட சென்டர் ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு திருப்பியும் 2 ஜர்தோசியோட சென்டர், இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த கார்னர் மாதிரி அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லாங்காக கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல. திருப்பி நம்ம வந்து இங்கே எண்டு நாட்டு எதுவும் போட தேவையில்ல. திருப்பி இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வந்தோம். இப்போ லாஸ்ட்லேருந்து திருப்பி ஃபர்ஸ்ட்டு போகிறோம். அதே மாதிரி தான் அந்த பேஸ் லைனுக்கு சென்டரில் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜர்தோசி லோட் பண்ணிக்கணும். பாருங்கள், திருப்பி நெக்ஸ்ட்டு 2 பேஸ் லைன் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த கர்வ் மாதிரி வர அந்த பார்ட்ஸ்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஆரி நீடில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணிட்டோம். லாஸ்ட் வந்து அந்த கர்வ் மாதிரி வர ஹார்ட் ஷேப்பில் அந்த கர்வ் மாதிரி வர இடத்துல வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், எங்கே வேணாலும் நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணலாம். லீஃப், ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து பீகாக்கோட அந்த பாடி பார்ட்டு, பீகாக்கோட ஃபெதர் எங்கே வேணாலும் ரொம்ப நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக கிடைக்கும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வந்து நீங்கள் ஒரு ஜர்தோசியாலேயோ அல்லது வந்து ஜரி த்ரெட் அல்லது பீட்ஸ் அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்குவாங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். நான் வந்து ஜர்தோசி அவுட்லைன் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து வேறு இதில் உங்களுக்கு கொடுக்கணுமோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 2 லைன் ஜர்தோசி கொடுத்துருக்குறேன், ப்ளூ கலர் ஜர்தோசியால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.